ஜீன்ஸோட அந்த காரைக்குடி ஷூட்டிங் நடக்கிறப்ப ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஏதோ பயங்கர காரமாக இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்து டிசென்ட்ரி ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்போ மாதேஷ்க்கும் டிசென்ட்ரி ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்டு, அதில் ஒரு 2 அசிஸ்டன்ட்டும் டிசென்ட்ரி ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்டு. இப்போ கட் பண்ணால் 3 அசிஸ்டன்ட், நானும் இன்னும் 2 அசிஸ்டன்ட், முத்துவடுகு, தமிழ்ச்செல்வன் சொல்லி 3 இந்த 3 பேரை வச்சு காரைக்குடியில் ஒரு 5 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அதை மொத்தத்தையும் நான் தான் இருந்து ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி 5 நாள் ஷூட்டிங்கும் ஒரு தடை இல்லாமல் அந்த ஷெடியூலை முடிச்சு பேக்கப் பண்ணோம். அது ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தோடனே கூப்பிட்டாரு தனியாக. கூப்பிட்டுட்டு நீ தயாராகிட்டடா, இந்த படம் முடிஞ்சோன்னா நீ தனியாக படம் பண்ண போயிரு, ஐ திங்க் உனக்கு அந்த கேப்பபிள் வந்துருச்சு, ஸோ உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுது, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரைக்குடி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கும் பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கிராஜுவேஷன் டே. ஆமாம், ஒரு ஓகே நம்ம வந்து யார்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டோமோ அவரே வந்து ஒரு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஜீன்ஸ் அமெரிக்காலாம் போனோம். ஆக்சுவலாக அந்த 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 எனக்கு அந்த காரைக்குடி வந்து மாதேஷ் சார் இல்லாத ஒரு 5 நாள் வேலை பார்த்தது வந்து ஓகே அவரை ரொம்ப திருப்திப்படுத்திடுச்சு. எனக்கும் வந்து ஓகே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட முடியும், இதை வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்துச்சு சார்.